ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் உங்களுடைய நம்பிக்கை அமைப்புகளை மாற்றி ஒரு நேர்மறையான விதியை உருவாக்குங்கள் என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நமது எண்ணங்களை பாதிக்கும் 3 காரணிகள் என்னவென்றால் கடந்த கால அனுபவங்கள், தகவல் மற்றும் நம்பிக்கை அமைப்புகள் ஆகும். நமது நம்பிக்கை அமைப்புகள் நம்முடைய எண்ணங்களை தீர்மானிக்கின்றன. அவை நமது விதியை உருவாக்குகின்றன. நம்முடைய உணர்வுகளை பற்றிய நம்முடைய பொதுவான நம்பிக்கை அமைப்புகள் சில மன அழுத்தம், வலி மற்றும் உறவுகளில் மோதல் ஆகியவற்றுக்கு காரணமாக அமைகின்றன. அதற்கு பதிலாக ஒரு புதிய நம்பிக்கை அமைப்பை உருவாக்குவோம். 1. பதற்றமும் கவலையும் இயல்பானது என்பது பழைய நம்பிக்கை அமைப்பு. அமைதியும் சமாதானமும் தான் இயல்பானது என்பது புதிய நம்பிக்கை அமைப்பு. அதுபோல கோபம் அவசியம், அப்படியல்ல, இரக்கம்தான் அவசியம். மனதின் காயம் வெளிப்படையானது, அதுவல்ல, பச்சாதாபம்தான் வெளிப்படையானது. மகிழ்ச்சி என்பது பதவி மற்றும் உடைமைகளில் உள்ளது என்பது நமது நம்பிக்கை. ஒவ்வொரு சிந்தனையிலும் மகிழ்ச்சி உருவாக்கப்படுகிறது. இதுவே உண்மையான நம்பிக்கை அமைப்பு. போட்டியே வழி, அப்படியல்ல, ஒத்துழைப்பு தான் வழியாகும். விமர்சனம் ஒரு உந்துதல் என்று நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவ்வாறு அல்ல, பாராட்டு ஒரு உந்துதல் ஆகும். அன்புக்கு எதிர்பார்ப்புகள் உள்ளன என்று நம்புகிறோம். அன்பு என்பது ஏற்றுக்கொள்ளுதல் ஆகும். குற்ற உணர்வு மாற்றத்தை கொண்டு வரும் என்பது பழைய நம்பிக்கை. உணர்தல்தான் நம்பிக்கையை கொண்டு வரும் என்பதுதான் புதிய நம்பிக்கை அமைப்பு. நாம் அனைவரும் நமது எண்ணங்களின் தரத்தை மாற்ற முயற்சி செய்கிறோம். ஆனால் அதை நிரந்தரமாக செய்ய முடியவில்லை. ஏனெனில் நம்பிக்கை அமைப்புகளிலிருந்து எண்ணங்கள் எழுகின்றன. ஒருவேளை நமது நம்பிக்கை அமைப்பு ஒழுக்கத்திற்கு கோபம் அவசியம், கோபம் இல்லாமல் விஷயங்கள் கட்டுப்பாட்டை மீறி செல்லும், மக்கள் என்னை மிகவும் சாதாரணமாக நினைப்பார்கள், நான் பலகீனமானவன் என்று மக்கள் நினைப்பார்கள் என்று சொன்னால் நம்மால் அன்பு மற்றும் அமைதி பற்றிய எண்ணங்களை உருவாக்க முடியாது. ஒரு புதிய நம்பிக்கை முறையுடன் பரிசோதனை செய்யுங்கள். நான் ஒரு அமைதியான மற்றும் அன்பான ஆத்மா. என்னை சுற்றியுள்ள ஒவ்வொருவரும் அப்படிதான். அமைதியும் அன்பும் உற்சாகம் அளிப்பதற்கும் வேலையை செய்வதற்கும் வழியாகும். இந்த நம்பிக்கை முறையை பயன்படுத்தி உங்கள் விதிமாற்றத்தை பாருங்கள். ஆழ்மனதில் தன்னையும் மற்றவர்களையும் பற்றிய ஏராளமான நம்பிக்கை அமைப்புகள் நிறைந்துள்ளன. அவற்றை பற்றிய விழிப்புடன் இருப்போம். நமக்கு வலியை ஏற்படுத்துவது எது என்பதை பார்ப்போம். பிறகு புதிய ஒன்றை ஆராய்வோம். ஓம் சாந்தி.